திருநெல்வேலி மாநகராட்சி மக்கள் போராட்டம். வார்டுகளில் சரியாக குடிதண்ணீர் கிடைக்கவில்லை என்றும், அடிக்கடி பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்படுகிறது, அது உடனடியாக சரி செய்து தரமாட்டார்கள் என்று சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். பணம் மாநகராட்சியில் இல்லையா? எவ்வளவோ பணம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. மாமன்ற உறுப்பினர் எங்களுக்கு ரொம்ப அவமானமா தான் இருக்கு. வணக்கம். இந்த திருநெல்வேலி ஜபா கார்டன்ல இந்த முக்குல 20 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து பைப் உடைஞ்சு போயிட்டே இருக்கு. இந்த 20 அடி பைப்பை புது பைப் ஆடுறா ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் செலவாகும். ஆனா இந்த பைப்பை 40 தடவை ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி 60 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 60 லட்சம் ரூபாய் பணம் எங்க இருந்து யார் பணம்? அது மக்கள் வரி பணம். இந்த தனியார்ட்ட கொடுத்து அந்த விராஜ்ங்கிற ஒரு கம்பெனிக்காரன் ஒட்டுமொத்த ரூபாயும் மாநகராட்சியை காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைப்பை 20 அடி பைப்பை மாத்துறதுக்கு நாங்க எத்தனை ரூபாய் போட்டிருக்கோம்? பொதிகை நகர்ல இருந்து நாங்க வரோம் சார். 41வது வார்டு. ஒரு டபுள் வரி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே அது சரியா நடத்த மாட்டாங்கிறாங்க சார். இப்ப எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் சார் நாங்க இங்க இருந்து போவோம். எங்களுக்கு ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருக்குது சார். ரொம்ப நாளாவே இந்த பாதாள சாக்கடை பிரச்சனையும் தண்ணி பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்குங்க சார். வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாத்தையும் உயர்த்துக்கிட்டே இருக்காங்களே ஒழிஞ்சு அதுக்கு உண்டான தீர்வு இது வரைக்கும் காண மாட்டேங்கிறாங்க சார்.